இன்னைக்கு நம்ம சேனல்ல கடலைப்பருப்பு வச்சு ஒரு மசாலா பூரி, அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சென்னா மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 காம்போவும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பசங்க ஹோட்டல் பக்கம் கூப்பிடவே மாட்டாங்க. இந்த பூரி பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் செய்கிற பூரியை விட ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு செம்மையாக இருக்கும். அதே போல் இந்த சென்னா மசாலா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த 2 ரெசிபிஸையுமே நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க. 100% டேஸ்ட் சூப்பராக வரும். இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபிஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் கொண்டக்கடலை நான் ஊற வச்சுருக்கேன். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். அதனால் நான் நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். 300 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து கழுவிட்டு இதை நல்லா ஊற வச்சுருந்தேன். உடச்சி காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போது இந்த தண்ணியோடவே நான் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். தண்ணியை வடிகட்டிட வேணாம். அப்படி உங்களுக்கு தண்ணி சேர்த்து சமைக்கிறது பிடிக்கலைன்னா நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 2 பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க, 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 மராத்தி மொக்கு சேர்த்துக்கோங்க, பிரிஞ்சி இலை ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் டீ டிகாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 150 ml நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும், பிளாக் கலரு. உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த சென்னா வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இன்னும் சாஃப்டாக உங்களுக்கு சென்னா கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். அதே போல் ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். கரெக்டாக 6 விசில் வச்சுக்கோங்க, போதும். இப்போது விசில் வந்துருச்சு. நான் 6 விசில் கரெக்டாக வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சரியாக சென்னா வேகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் 1 விசிலோ 2 விசிலோ வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் மசிச்சு காட்டுறேன் பாருங்கள், சாஃப்டாக சூப்பராக குக் ஆகியிருக்கு. இந்த அளவுக்கு குக் ஆகிட்டால் போதும். இப்போ இதை ஒரு மேஷரை வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மசிச்சிட வேண்டாம், ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி மட்டும் மசிச்சுக்கோங்க. இது மசிக்கிற ஸ்டெப்பு கூட ஆப்ஷனல் தான். மசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மசிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இங்கே ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர், கீ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்களை சேர்க்கணும். சீரகம் கருகிடக்கூடாதுங்க, கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 3 வெங்காயம் மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். நல்லா உங்களுக்கு டார்க் கோல்டன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும். வந்தால் தான் இந்த சென்னா நல்ல பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இஞ்சி பூண்டல் போட்டதே தெரியல. எண்ணெய் தனியாக, அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு தனியால் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்க வேணாம். முடிஞ்சால் மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாத்தையுமே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கருகிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுது இதில் நான் சேர்த்துக்கிறேன். நான் 4 தக்காளி பழம் எடுத்திருந்தேன் மீடியம் சைஸில். அதை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா கூட இந்த தக்காளி விழுதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது ஒரு மூடி சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கணும்.
அந்த தக்காளியோட எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளவோ டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த கலரெல்லாம் மாறி தக்காளியோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மேலே எண்ணெயெல்லாம் தெறிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த சென்னாவை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிரேவி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து சென்னா குக் ஆகிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம், கிரேவிக்கு இன்னும் உப்பு சேர்க்கல. அதனால் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் கட்டாயமாக சேர்க்கணும். இப்போ நான் சேர்க்குற எந்த பொருளையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லா பொருளையுமே சேருங்க. அதே போல் கடையில் வாங்கின சன்னா மசாலா இருந்தால் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிறேன். டேஸ்ட்டு 100% ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மூடி சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேலே எண்ணெய் தண்ணியெல்லாம் தெரிக்கும், அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இது வந்து ரொம்ப திக்காகிடும் இந்த கிரேவி. அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. மேலே பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டில் இது போல் அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ஹோட்டலுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பூரிக்கு வந்து இங்கே கடலைப்பருப்பை நான் 1 கப் வரைக்கும் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் நான் நைட்டே தான் ஊற வச்சுருந்தேன். மெசரிங் கப்பால் 1 கப் வரைக்கும் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் நைட்டு செய்கிறீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 அல்லது 4 மணி நேரம் ஊற வைங்க, கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த பருப்பை வந்து தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்க வேணாம், ஏன்னா இது அரைக்கிறதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. இப்போ இதில் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வரைக்கும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதே போல் நல்லா திக்காகவும் அரைக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. ஸ்பூன் கணக்கில் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். திரியாக இருந்தது அப்படின்னா பூரி உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதே போல் நல்லா திக்காகவும் இருக்கணும். இப்போ இந்த பருப்பு அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ரவை சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் இப்போ மசாலா எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். கசூரி மேத்தியை 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கையால் மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்க்குற எல்லா பொருளையுமே கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் எல்லா மாவுக்கும் சேர்த்து இந்த டைம்லேயே நான் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நான் கோதுமை மாவுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தாங்க உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரே டைமில் உப்பு சேர்க்க தெரியாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இதை ஊற வைக்கலாம் அவசியம் கிடையாது. இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சூடான எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணிய எண்ணெயை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனால தான் நான் பருப்பு அரைக்கும் போது திக்காக அரைச்சிக்கோங்க அப்படின்னது. தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதனால் நீங்கள் திக்காக அரைச்சிட்டிங்க அப்படின்னா கோதுமை மாவு கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ மறுபடியும் இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மறுபடியும் தண்ணியாக இருக்கிறதுனால இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக எனக்கு 2 கப் வரைக்கும் மாவு தேவைப்பட்டது கோதுமை மாவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவை. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இதை ஊற வைக்க தேவையில்லை. பிசைஞ்ச உடனே நீங்கள் பூரி செஞ்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக கையில் எண்ணெயை தடவிட்டு உருட்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சப்பாத்தி கூட செய்யலாம். சப்பாத்தி செஞ்சிங்கன்னா பெரிய பாலாக உருட்டி நீங்கள் சப்பாத்தி மாதிரி திரட்டி செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். நம்ம பூரின்றதுனால குட்டி குட்டி பாலாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எல்லா உருண்டைகளையுமே உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம பூரிக்கு திரட்டிக்கலாம். ரொம்ப பெரிய பாலாக எடுத்துடாமல் குட்டி குட்டி பாலாக எடுங்க. சின்ன சின்ன பூரியாக சுடுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ பெரிய சைஸ் பூரி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவில் எண்ணெய் அல்லது மாவு எது வேணாலும் தடவி சின்ன சின்ன ரவுண்டாக நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து எண்ணெய் தான் தேய்க்கிறேன். எண்ணெய் தேய்ச்சி செய்யுங்க. மாவு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் மாவு. அதனால் மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரட்டி விட்டுக்கோங்க. அதே போல் ரொம்ப மெலிசாக திரட்டிடக்கூடாது. மெலிசாக திரட்டிங்க அப்படின்னா பூரி வந்து உப்பி வராது. ஒரு மாதிரி முறுமுறுன்னு கிறிஸ்பியாக ஆகிடும். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி திரட்டிக்கங்க. இப்போ மாவு திரட்டிட்டேன். நம்ம பூரி சுட்டுக்கலாம். இதே போல் எல்லா மாவையுமே திரட்டி வச்சுட்டு மொத்தமாக நீங்கள் பூரி செஞ்சுக்கலாம். இங்கே எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்கணுங்க. சூடானதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூரி பொரிக்க ஆரம்பிங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பூரி போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். பூரி வந்து நல்லா எண்ணெய் இழுக்கும். உங்களுக்கு சரியாக வேகாது. அதே போல் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, நல்லா கொதிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் மாவு சேர்த்ததுமே பூரி சடனாக கருகி போயிடும். உள்ளாரெலாம் சரியாக வேகாது. இப்போ பாருங்கள் இது கரெக்டான சூடில் இருக்குது. போட்டதுமே மேலே எழும்பி அதுவே உப்பி வருது பாருங்கள். இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த கலருக்கு வரணும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சைடுமே நல்லா கலர் மாதிரி வந்ததும் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி திரட்டிக்கங்க. அப்படி திரட்டினீங்கன்னா இது போல் உங்களுக்கும் நல்லா மேலே எழும்பி வரும், உப்பி வரும். எண்ணெயை நல்லா வடிகட்டிடுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த பூரியை மேலே வச்சிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இன்னொரு பூரி பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். மாவு சேர்த்ததும் அதுவாகவே மேலே எழும்பி வருது பாருங்கள். இவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள். இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பூரியெல்லாம் கரெக்டாக சுட முடியும். இப்போ இந்த பூரி ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த பூரிக்கும் சன்னா மசாலாவுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாவை வச்சு நீங்கள் சப்பாத்தி கூட செய்யலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். சப்பாத்தி செஞ்சீங்க அப்படின்னா பட்டர் கீ அதுமாதிரி யூஸ் பண்ணி செய்யுங்க. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த டிஃபன் ரெசிபியை உங்கள் வீட்டில் உள்ள பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூரிக்கு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குருமா கூட வச்சு சாப்பிட்லாம். குருமா வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஃபன் காம்போவை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டின்னருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் காலையிலே பருப்பு எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும்.
இந்த சென்னா மசாலா நிறைய மெத்தடில் பண்ணலாம். இந்த மெத்தடும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பூரியை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பசங்க விடவே மாட்டாங்க. வாரத்தில் 4-5 நாள் செய்ய சொல்லி கட்டாயமாக கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த டிஃபன் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அனிதா டேஸ்ட்டுக்கான தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.